போலீஸ் ஆபீசர் சார் அவரு கொலகார வெறியாட்டா இருந்தாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல பேரை கொண்டுட்டு இருக்க தெரியா. அவரு ஏன் கேட்டாரு? யாரையோ தேடுறா சார். யாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க என்னடா அவருக்கு பயந்து அப்ரூவ் ஆகி உள்ள வைக்க சொல்லுங்க. இங்க ஒருத்தர் அவருக்கே சவால் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நாள் பல பேரை என்கவுண்டர் பண்ணிட்டா நீ என்ன பெரிய இவனா? இவன் பெரிய லாடு மாதிரி கமிஷனருக்கு சவால் விட்டு வந்திருக்கான். அந்த கமிஷனர் இன்னைக்கு மட்டும் 9 பேர் கொலை பண்ணிருக்கான். இவனை தேடி அவங்க வருவான், நம்மளே சாகடிக்க போறான். உயிருக்கு பயந்து போட்டே பாட்டிட்டு போறேன். ஆனா அமர் சிங் இருக்கிற தைரியத்துல தான் சவால். நீங்க என்ன திருப்பி அனுப்பி அவன் என்ன கொண்டுட்டா? ஆயோட மான மரியாதை இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி கிளாரிட்டி நல்லா இருக்குது இல்லையா? ஓகே, எத்தனை இன்ச் ஸ்க்ரீன் ஆக்சுவலி இது? 115 இப்போது இருக்கிறது. பட் இது ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல்ஸ் 180 இல்லை ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் 176 வரும். 176 we can. ஓகே, இப்போது லைட் ஆஃப் பண்ணுங்கள், லைட் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன இது மெயின் இந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இது பண்ணியிருக்குது, என்ன குவாலிட்டி? பேனருக்கு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளெயினாக இருக்கிறது வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ 650 வரும். நான் வாங்குறது 650. 650 மீன்ஸ் ஃபுல்லா எல்லாம் சேர்த்து? ஓகே, அது மேலே டிபெண்ட் ஆகும். ஓகே, ப்ரைஸ். ஸோ நார்மலாக இல்லை குவாலிட்டி பார்க்கலாமா எப்படி இது? ஆனால் ஓன்லி கிளாத்தா இல்லை என்ன மெட்டீரியல் இது? மெட்டீரியல் ஷீட் மாதிரி வரும் இல்லைங்களா? ஓகே, பேனர் இது பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஷீட் நார்மல் பிளெயின் ஷீட்டு வாங்கணும். ஓகே, டோட்டல் எத்தனை இன்ச்சு லைக் சைஸு இப்படி ஹைட்டு லெங்க்த்து? ஹைட் வந்து உங்களுக்கு வந்து வெர்டிகல் வந்து உங்களுக்கு 57 வரும். ஓகே, ஹாரிசான்டல் வந்து உங்களுக்கு 100 வரும். 100 வரும். ஓகே, நாங்கள் எவ்வளோ தேவை இருக்குதோ மெஷர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எங்கே வாங்கியிருக்குது இது? இது ஆன்லைன் அமேசான் அப்புறம் ஃப்ளிப்கார்ட் அப்படி வாங்கியிருக்கு. ஃப்ளிப்கார்ட் இது அமேசான். ஓகே ஓகே ஃப்ளிப்கார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் பற்றி பார்க்கலாமா? ப்ரொஜெக்டர் பற்றி என்ன இது? என்ன இது ஜாட்கோ ஈ 720 பிக்சல்ஸ் வரும் ரேஷியோ. ஓகே, நேட்டிவ் ரெசல்யூஷன் அஸ்தான். ஜாட்கோ சை கரெக்டாக ஐ மீன் அலைன்மெண்ட் பண்ண லைக் ப்ரொஜெக்டர். இதில் ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்கு, கீஸ்டோன் இருக்கு, ஆட்டோ கீஸ்டோன். ஓகே ஓகே, ஸோ நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு 720 வரும். 720p நேட்டிவ் ரெசல்யூஷன். ஓகே, பட் உங்களுக்கு வந்து 1080 பிக்சல்ஸ் சப்போர்ட் ஆகும். இது பேசிக் இது. ஓகே ஓகே, காஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்? இது 6000 அப்படி ஆயிடுச்சு ப்ராஜெக்டரா? ஓகே, ஜாட்கோ. ஓகே, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்க. இதில் வந்துட்டு HDMI போட்டுக்கலாம். 2 பேக் சைடு செக் பண்ணிக்கலாமா? ஓகே, HDMI ஒன்று, HDMI கொஞ்சம் இந்த பக்கம் ரன் பண்ணலாமா? ஓகே ஓகே, லைக் ப்ரொஜெக்டர் இது பண்ணுறது கரெக்டாக ஒன்றும் ஆங்கிள் வந்து ப்ராப்ளம் அது கரெக்டாக வரும். சரி, இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள். இது ஆக்ஸ் கேபிள் இருக்குது, அப்புறம் HDMI போட்டுக்கலாம், அப்புறம் USB 2.0 ஓகே 2 போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் IR பிளாஸ்டர். ஸோ ப்ளூடூத் 5.0 ப்ளூடூத் 5.0. ஸோ இப்போ வரதுல வந்துட்டு உங்களுக்கு ப்ளூடூத் வந்துட்டு 5.3 வரும். ஓகே, 2 HDMI இருக்கு, 2 HDMI இருக்கு, 2 HDMI அப்புறம் 2 செட்டப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபயர் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஆக்ஸ் இருக்கு. ஸோ இதில் டால்பி அட்மாஸ் இல்லை, அப்புறம் 4K சப்போர்ட் ஆகும். ஓ 4K சப்போர்ட் இல்லை. மேலே என்ன இருக்குது பட்டன்ஸு? மேலே பவர் பட்டன், வால்யூம், இது ஃபோக்கஸ், இது ஃபோக்கஸ்ஸு. ஓகே, ஓ நீங்கள் பென் ட்ரைவ் வச்சுருக்கிறீங்க. ஓகே, நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம், வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, பென் ட்ரைவ் வச்சுருக்கிறீங்களா? பென் ட்ரைவ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரொஜெக்டர் பற்றி இது ஐ மீன் சவுண்ட் பார் 200 வாட்ஸ் கோவோ ரீசென்ட்லி இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஓகே, கோவோவா? சேம் ரேட் தான் 6000. இது எவ்வளோ? 6000. அப்புறம் என்ன வருது? இது சப் ஊஃபர் ஒன்று 2.2 இது. ஓ 2.1. ஆஹா, சவுண்ட் பார் அப்புறம் சப் ஊஃபர் அவ்வளோதான். அவ்வளோதான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே, கோவோ. ஓகே, ஒன்றும் இது ஊஃபரு, அப்புறம் சவுண்ட் பார். ஓ வேறு ஸ்பீக்கர்ஸ் ஒன்றும் இல்லை, 2.0. பட் நல்ல கிளாரிட்டி வந்து ஐ மீன் சவுண்டு குவாலிட்டி வந்து.
ஓகே. ஓ இங்கே இருக்குது இல்லை பாக்ஸு. கோவா 200 வாட் 200 வாட். ஓகே, லைக் 2.1 ப்ளூடூத் சவுண்ட் பார். இது 6000. அப்புறம் இது என்ன சொல்கிறாங்க, ப்ரொஜெக்டரும் 6000 rupees. அப்போ 12,000 ஆயிடுச்சு. என்ன ஒரு ஃபயர் ஸ்டிக் வாங்கலாம். அப்புறம் ஓகே 12,000 செட்டப் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு ஸ்க்ரீன் ப்ரைஸ் வந்து இந்த 600 rupees. ஓகே, பெட்டர் தான். லைட் ஆஃப் பண்ணுங்க ஒரு டைம். ஓகே, எனக்கு ஷூட் பண்ண ஒரு நிமிஷம். நீங்கள் இல்லை அப்படியே இருக்கட்டும். ஆஃப் ஆன் பண்ணுங்க. ஆஃப் ஆயிடுச்சா? இல்லை நான் ஓகே ஓகே. லைட்டு சென்ட்ருது. ஓகே. கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஆக்சுவலி கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்டு நல்லா இருக்குது. இதுதான் மெயின் ஸ்க்ரீன். இதோட வேற குவாலிட்டி இருக்கா? நீங்கள் இல்லை, இதோட வேறு இது இருக்குது. அது ஏஎல்ஆர்னு அது ஒரு குவான்டிட்டி. அதை சில்வர் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது ஒன்று இருக்குது. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாம் அக்யூரேட்டாக தெரியும். பட் ஆனால் பிரைட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கான்ட்ராஸ்ட்டு அப்புறம் கலர் ரேஷியோ எல்லாமே கரெக்டாக வரும். அது போட்டிங்கன்னா இது வந்து நார்மல். இது நார்மலாக எங்கன்னா இங்கே ட்ராவலிங்கு அந்த மாதிரி எங்கன்னா போட்டால் அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு 1500 மேலே வரும். 1500 நல்ல குவாலிட்டி. அது நல்ல குவாலிட்டி. அது இன்ச்சஸ் மேலே டிபெண்ட் ஆகும். பேசிக்லேருந்து 79 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது. ஓகே ஓகே. பட் நல்லா இருக்குது. ஐ மீன் எல்லாம் ஃபுல் டார்க் இது வச்சு. ஸோ இதுவே போதும், பேசிக் தான். இதில் வந்துட்டு நீங்கள் கிட்ட போய் பாருங்கள். அது கலர் லைட் போட்டிங்கன்னா கலர் வாஷ் அவுட் ஆகாது அது ப்ரொஜெக்ஷன்லேருந்து. பட் பட்ஜெட்ல நல்லா செட்டப் பண்ணி இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் எல்லாம் இல்ல. ஓகே, கிளாரிட்டி நல்லா இருக்கு. யூடியூப் எல்லாம் கம்ப்ளீட் எல்லாம் பார்த்துக்கலாம். ரைட். எல்லாம் போட்ட காப்பி ரைட் வரும் எனக்கு சேனலில். பட் சவுண்டு ஜஸ்ட் ஒரு இது பார்க்கலாம்.